ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோதுமை மாவு வச்சு நல்ல சூப்பராக சாஃப்டான டேஸ்டியான இனிப்பு அப்பம் எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த அப்பத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இப்போ இதே கப்பாலேயே 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். இது கூடவே இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கீங்க. தண்ணியை நம்ம மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான், ஏன்னா ஒரு கோதுமை மாவும் ஒரு மாதிரியாக தண்ணியை உறிஞ்சிக்கும். அதனால் நீங்கள் எடுக்கிற கோதுமை மாவை பொறுத்து தண்ணியோடைய அளவு மாறுபடும். எனக்கு சரியாக 1 கப் அளவுக்கு தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் ஊற்றும் போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஸோ மாவுடைய பதத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் ஊற்றி சுட்டு எடுத்துடலாம். இதை சுட்டு எடுக்கிறதுக்கு கடாயில் ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கீங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா மேலே எலும்பி வரும். நல்லா எலும்பி வந்ததும் அதுக்கப்புறமா அதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு அந்த கேப்பில் இன்னொரு அப்பத்தை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த அப்பமும் ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது நல்லா புஷ்ஷுன்னு மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ இந்த அப்பத்தை எடுத்தாச்சு. இதுவும் நல்ல கலர் மாறி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த அப்பமும் நல்லா ரெடி ஆயிருச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இதே மாதிரியே மீத இருக்க எல்லா மாவுலையும் ஒரு அப்பமா ஊற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்க. அப்போதான் உள்ள மாவா இல்லாமல் நல்லா வெந்து வரும். இப்போ அவ்வளோதாங்க, அப்பத்தை சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பராக கோதுமை மாவில் இனிப்பு அப்பம் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.